வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தமிழில் வந்து மனிதன் தெய்வமாகலாம், எல்ஐகே டிஎன் 2026, அப்புறம் தெலுங்குலேருந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்து வர மாதிரியான ஒரு மூவி டெக்காய் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து டிஎன் 2026ஓட ரிவ்யூ பார்க்க போகிறோம். டிஎன் 2026 தம்பி ராமையாவோட ரைட்டிங்கில் அவங்க சன் உமாபதி ராமையா வந்து டைரக்ஷன் பண்ண படத்தில் நம்ம நட்டி வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அப்புறமா மெயின் முக்கியமான கேரக்டரில் தம்பி ராமையா, இளவரசு, எம்எஸ் பாஸ்கர் இவங்க 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி ராவ் அவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் யாஷிகா ஆனந்த், சாந்தனி அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எடுத்தப்போ எந்த பேரும் இல்லை. ட்ரெய்லர் வந்தப்போ ஒரு சலசலப்பு உண்டு பண்ணிச்சு. விஜய் அவர்களை கிண்டல் பண்ணியா அல்லது விஜய் அவர்களை பாராட்டியோ இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்துச்சு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக இந்த படம் வந்து விஜய் அவர்களை வந்து அந்த நட்டி அவர்களோட கெட்டப் வந்து விஜயை பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் விஜய் வந்து ஒரு சைடு கிண்டல் பண்ணி எடுத்திருக்காங்களா அல்லது பாராட்டி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. அது முழுக்க பொய். உண்மை என்னென்னா விஜய் அவர்களை மட்டும் இல்லை, ரஜினி அவர்களையும் சேர்ந்து கிண்டல் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு படத்தை 2 விதமாக பார்ப்போம். ஒன்று படத்தோட கதை என்ன, அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமையா வந்து பொள்ளாச்சி சைடில் ஒரு 1000 ஏக்கர் சொந்தக்காரரோட பையன். அவருக்கு வந்து அப்கமிங்கில் வர்ற ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. அவர் வந்து ஒரு வட மாநிலத்தை சார்ந்தவர், தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆள். அவர் தான் அடுத்த எம்ஜிஆராக வர போகிறாரு. இந்த கதை வந்து அந்த 1980s ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரஜினி கமல் பீரியட்லேருந்து இவர் ஹீரோவாக வர்ற ஒரு ஆளை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரை வந்து அடுத்த எம்ஜிஆராக நான் மாற்றுறேன் அப்படின்னு அந்த தம்பி ராமையா கேரக்டர் செயல்படுது. அவர் வந்து அப்படி மாற்றி 2026 எலெக்ஷனில் அவரை நிற்க வச்சு சிஎம் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி நிறைவேறலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எப்படின்னா, இந்த ஒரு ஊரில் தேர் திருவிழா ஒன்று நடந்துச்சுன்னு வச்சிங்களா. அப்போ வந்து ஒரு பொம்மை கடை போட்டிருக்கிற ஆள் வேறு எங்கேயாவது இருந்தால் கூட அந்த தேர் திருவிழா நடக்கிற இடத்துல வந்து அந்த பொம்மை கடையை போட்டு சேல் அதிகமாக வரும். ஏன்னா மக்கள் எல்லாம் அங்கே அதிகமாக வருவாங்க, நல்லா சேல் பண்ணி போவார். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். இப்போ வந்து எலெக்ஷன் ஃபீவர் போயிட்டுருக்கு. ரஜினி அண்ட் விஜய் பாலிடிக்ஸில் என்ட்ராகி, ரஜினி வந்து பாலிடிக்ஸில் என்ட்ராயிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு போயிட்டார். விஜய் பார்ட்டி ஆரம்பித்து இப்போ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒரு படம் எடுத்தோம்னா அது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டரை வந்து ரஜினியையும் விஜயையும் கம்பைன் பண்ண ஒரு கேரக்டரை வச்சு, அதாவது ஒரு தமிழ்நாட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகர் எப்படி அவருக்கு அரசியல் ஆசை வருது, அதை சுற்றி இருக்கிறவங்க எப்படி அவருக்கு அரசியல் ஆசையை உருவாக்கி சிஎம் ஆக்கிடலாம்னு சொல்லி அதனால் அவங்களும் பயனடையலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ரசிகர்கள் அதனால் எப்படி ஏமாந்து போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த படம். இதை வந்து ஸ்பூப் மூவி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கிறதா எப்படின்னு தெரியல. விஜயையும் ரஜினியையும் அவங்களோட மேஜராக அவங்களோட திருமண வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் படத்தை. ஆனால் அதை வந்து காமெடியாக கிண்டல் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு அப்படி தோணவே இல்லை. அவங்க வந்து அவங்கள மெயினாக ஒரு டீஃபேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்ல முடியும். அந்த ஹீரோ வந்து 2-3 ஹீரோயின் கூட அஃபேர் வச்சுக்கிறது, நான் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போய் நான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா, சைன் பண்ணுமா, அதுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சா பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி டைலாக்லாம் வரும்போது இது காமெடியாக இல்லை. ஒரு ஒரு இப்போ அமைதிப்படையோ அல்லது ஒரு எல்கேஜியோ எடுக்கும்போது ஒரு அரசியல்வாதியை கிண்டல் பண்ணுற மாதிரியான கதையாக அப்படி இல்லாமல் இது ரஜினியையும் விஜய் அவர்களையும் தாக்குற மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்குது. அதேமாரி கொண்டு போய் கிளைமேக்ஸில் முடிக்கும் போதும் ரஜினி வந்து அரசியல் விட்டு வெளியே போகிறத பற்றியும் விஜய் கூட இருக்கிறவங்களை வச்சும் அப்படி ஒரு கிளைமேக்ஸில் போய் டக்குன்னு முடிக்கிறாங்க. அதுவும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. உட்காரவே முடியாமல் இருக்கிற படமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ரஜினி மற்றும் விஜய் அவர்களை கிண்டல் பண்ணுறதை ரசிக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து பிடிச்ச படமாகவும் அமையும். மொத்தமாக ஒரு 3-4 கோடி பட்ஜெட்டில் எடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை அழகாக யூஸ் பண்ணி ஒரு 10 கோடி ரூபா வசூல் பண்ணக்கூடிய படம் தான் இது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நட்டி அந்த 2 ஸ்டாரை காமிக்கிற விதத்தில் நான் அருமையாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேர் எம்எஸ் பாஸ்கர், இளவரசு, தம்பி ராமையா, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அருமையாகவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கதை வந்து ரொம்ப போர் அடிக்காமல் இவங்க 4 பேரோட ஆக்டிங் தான். கதை ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி இது இல்லை. ஆனால் இந்த 4 பேரோட ஆக்டிங் வந்து நம்மளை படத்தை ஒரு 2.25 மணி நேரம் உட்காந்து பார்க்க வைக்குது. ஓவராலாக ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு மாதிரி போய் ஒரு ஜாலியாக உட்காந்து எலெக்ஷன் நையாண்டியை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம் தான் இந்த டிஎன் 2026. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நமது
ஜாபி கூத்து சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு ஜாபி கூத்து. நன்றி, வணக்கம்.